ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த புக்கோட பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. இது புக்கை வந்து நான் ஸ்டிக்கர் புக்காக யூஸ் பண்ணலாம், ஸ்டிக்கர் புக்கா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் பேஜ் திறந்து முகப்பு செய்கிற மாதிரி ஜோர்னலோட பேப்பர் இருக்குல்ல, அதை கிழிக்கல, அப்படியே ஒட்டிட்டேன். ஓகே, நம்ம ஜோர்னல்லாம் கிழிப்போம்லாம், அந்த மாதிரிலாம் கிழிக்காமல் ஒட்டிட்டேன். அதுக்கப்புறம் இந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் ஒட்டிட்டேன். செனோரியம் ஸ்டிக்கர்ஸ், அதாவது குரோமி, மாய் மெலோடிஸ், எல்லோ கிட்டி அந்த மாதிரி இருந்துச்சு, அதெல்லாம் ஒட்டிட்டேன். அதுக்குள்ளே நான் ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறேன். உங்களுக்கு வந்து ரிசின் கிஃப்ட்டில் கீச்சன்லாம் வேணும்னா நீங்கள் வந்து நான் கீழே வந்து ஒரு யூடியூப் சேனல் லிங்க் கொடுத்துருப்பேன். அதை போய் கிளிக் பண்ணி அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்க கொடுத்துருக்க கான்டாக்ட் நம்பரில் செக் பண்ணி பாருங்கள். அது நானும் என் ஃப்ரெண்டும் சேர்ந்து செய்கிறோம், அதுக்கு தனி யூடியூப் வச்சுருக்கோம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த ஸ்டிக்கர்லாம் ஒட்டிக்கிட்டு வர பாருங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒட்டிட்டு அந்த ஜோர்னல் செய்வலாம் அதே மெத்தடில் இந்த சைடு பிங்க்காக அந்த சைடு பர்பிள் ஒட்டியிருக்கேன். பட் அது ஜோர்னல் பண்ணுறது கிடையாது, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து 2 சைடுமே ஒட்டிட்டேன். ஸோ இந்த ஆர்டர் வந்து மலேசியாவுக்குள்ளே சுங்கை பத்தானிக்குள்ளே, அதாவது கெடாவில் சுங்கை பத்தானி சுங்கை லாலாங்கூட தான் நாங்கள் இந்த ஆர்டர்ஸ்லாம் எடுப்போம். ஸோ மலேசியாவிலே வேறு மாநிலத்தில் நாங்கள் எடுக்க மாட்டோம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த அட்டைலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டிக்கர்லலாம் கிடைக்கும், அந்த அட்டை தான் நான் அதை வந்து சேவ் பண்ணி வச்சுக்குவேன். சேவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கிராஃப்ட் பண்ணும்போது நான் யூஸ் பண்ணுவேன். அது இருந்துச்சு, சரி இதில் ஒட்டிட்டேன். ஸோ அது அட்டைன்ற வாசி ஒழுங்காகவே நிற்க மாட்டேனுச்சு. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன், ஃப்ரண்ட்டான டேப் போட்டேன். அப்புறம் உங்கள்கிட்ட அந்த மாதிரி டேப்லாம் எதுவுமே இல்லைன்னா நீங்கள் க்ளூ போட்டு ஒட்டிட்டு மேலே ஏதாவது அடுப்பான ஜாமான் வச்சிங்கன்னா அது கொஞ்ச நேரம் காஞ்சிடும். நான் விரும்பின செஞ்ச வச்சு டேப் போட்டு ஒட்டிவிட்டேன். இப்போ அதை கட் பண்ணி நான் 4 சைடுமே ஒட்டிட்டு இப்போ அதுக்கு மேலே நான் சொன்ன மாதிரி டேப் போட போகிறேன். ஓகே, 71 சப்ஸ்கிரைபருக்கான ஸ்பெஷல் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஜோர்னல் மேக்கிங் கிட்டு, அதோட நான் மேக் பண்ணி ஷார்ட்டில் போட்டுட்டேன். 100 சப்ஸ்கிரைபருக்கான ஸ்பெஷல் வீடியோ வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சொல்லுவேன். அதில் வந்து உங்களுக்கு தான் வந்து கிஃப்ட் கொடுக்க போகிறேன். ஓகேவா? ஸோ உங்களுக்கு தான் கிஃப்ட்டு, அது என்னன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஓகே, இப்போ வந்து இந்த மாதிரி டேப் ஃபுல்லாக ஒட்டிட்டேன் பாருங்கள். நான் ஒட்டுறேன் பார்த்திங்கன்னா, அந்த மாதிரி நீங்களும் ஒட்டிக்கோங்க. ஸோ ஓகே, நீங்கள் இந்த கமெண்ட்லலாம் நான் இந்த வீடியோக்கெலாம் கமெண்ட் ஓப்பன் பண்ண மாட்டேன். பட் நீங்கள் எதில் சொல்லலான்னா எந்த வீடியோ கமெண்ட் ஓப்பனில் இருக்கோ அதில் சொல்லுங்கள். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ க்யூட்டாக இருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் 3 தாள் வந்து நடுவில் ரைட்டிங் ஓட்டினேன், பட் எனக்கு அது பிடிக்கல. ஸோ அதனால் 2 தாளை சென்டரில் மட்டும் ஒட்டிட்டேன். ஓகே, இந்த மாதிரி நீங்களும் ஒட்டிடுங்க, 2 தாள் ஒட்டுங்க, அது போதும். அதுக்கப்புறம் அந்த அட்டையிலே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த வேர்ட்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க, ஸ்டிக்கர் அண்ட் மேக்கிங் க்ரியேட்டிவிட்டி அப்படின்னு. ஸோ அதை ஒட்டிட்டேன் மேலே. அந்த க்ரியேட்டிவிட்டி தூக்கி கீழே ஒட்டிட்டு 16:1 அப்படின்றத வந்து அந்த அட்டையில் ஒட்டணும். ஓகே, ஜோர்னலுக்கு ஒட்டுவோம் அதே மாதிரி தான், பட் இது ஜோர்னல் கிடையாது. இப்போ சொல்லிடுறேன். மேலே வந்து அந்த பூம் மாதிரி இருந்துச்சு குட்டி, அது சூப்பராக இருந்துச்சு. சரி தூக்கி அதை மேலே ஒட்டினேன். முதல்ல கீழே வச்சு பார்த்தா நான் கட்டால் அந்த மேலே ஒட்டிட்டு அது கீழே ஏதாவது ஸ்டிக்கர் ஒட்டலாமேன்னு அப்படின்னு யோசிச்சு எடுத்தேன். பட் அந்த ஸ்டிக்கர் வந்து அவ்வளோவா நல்லா இல்லை. என்னென்னா கொஞ்சம் இடிச்சிக்கிட்டு ஜோர்னல் மாதிரி இருந்துச்சு. ஆனால் ஜோர்னல் மாதிரி இருக்கக்கூடாதுன்றதுக்காக இப்படி முடிச்சிச்சு. எவ்வளோ க்யூட்டாக இருக்கா இல்லைன்னு கமெண்ட்டில் சொல்லிட்டு 10க்கு எவ்வளோ கொடுப்பீங்கன்னு சொல்லுங்கள். ஸோ இனிமேல் அந்த கிராஃப்ட் வீடியோவில் கண்டிப்பாக நிறைய கிராஃப்ட் இந்த புக்கில் பண்ணுறேன். ஸோ இதில் ஒரு பேனா மட்டும் சொருவிட்டு சும்மா வச்சு காமிச்சிட்டேன் உங்களுக்கு, அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிட்டு அப்படியே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.